ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு பாயசம் செய்ய போகிறேங்க. ஒரு கப்பு இதில் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனில் 2 ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம வறுத்துக்குவோம். லைட்டாக பொன்முருவலாக வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசியும் இப்போது 2 நிமிஷம் கழித்து ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். இப்போ ஜவ்வரிசியும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வாசனை வர வரல வறுத்துக்கலாங்க. ரொம்ப கோல்டன் ஃப்ரைலாம் தேவையில்ல. நல்லா ஒரு கமகமன்னு ஒரு வாசனை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா கமகமன்னு வாசனை வந்துடுது. இப்போது நம்ம இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் இதுலேயே நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாங்க. நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிட்டேங்க. ஊறினப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்புறம் நம்ம விசில் வைக்கலாம். பருப்பு நல்லா ஊறிட்டுங்க. பருப்பும் நம்ம போட்ட ஜவ்வரிசியும் இப்போ நம்ம வந்து இதில் 4 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். நாங்கள் இதுக்கு தேவையான அளவு நம்ம எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோ அதே கப்பில் தண்ணி விடுவோங்க. 4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். 3 4 இது ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாங்க. விசில் வரட்டும், பார்க்கலாங்க. 4 விசில் 5 விசில் வந்துடுதுங்க. ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுது. பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுது. இப்போ இதை நம்ம வெள்ளைப்பாகெல்லாம் கரைச்சி ஊற்றலாம். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு இந்த பாயசத்துக்கு வேண்டிய நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் வறுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் முந்திரி யூஸ் பண்ணேங்க, பாதாம் தான் போட்டிருக்கேன். பாதாமும் திராட்சையும் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. இப்போ நான் பாதாம் வந்து ஊற வச்சு நீல வாக்கில் கட் பண்ணிட்டேங்க. உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் இதே அளவு முந்திரி போட்டுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுலேயே நம்ம நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சேர்க்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கோ சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். இந்த சூட்லேயே இது நல்லா வதங்கிடும். சரிங்களா? இப்போ நம்ம வெள்ளைப்பாகம் கரைச்சிக்கலாங்க. பாத்திரம் வச்சுட்டேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். சும்மா கரைக்கிறதுக்கு தாங்க, பாகெல்லாம் வேணாம். வெல்லம் கரைஞ்சால் போதும் நமக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா 1 கப்பு கடலை பருப்பு எடுத்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். அதனால் 1/4 கப்பு சரியாக இருக்குங்க.
நீங்கள் ஸ்வீட் எவ்வளோன்னு வேணால் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் 1.25 கப் போட்டிருக்கேன். இது கரையிட்டோன்னா பார்க்கலாம். வெள்ளை பாகம் பாருங்கள் கரைஞ்சிடுதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட கரையணும், அது மெல்ட் ஆகிடும். வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக. இப்போது நான் இந்த பருப்பை அடுப்பில் ஏற்றிட்டேங்க. ஃப்ளேம் ஹை பண்ணிடலாம். ஸ்லோவில் இருந்தது. இப்போ இது நல்லா நம்ம கொஞ்சம் மேஷ் ஆக்கிக்கலாம். பார்க்கலாங்க. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் இது திக்காயிடும். அப்புறம் நம்ம பால், ட்ரை ஃப்ரூட்டு, வெல்லம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மேஷ் ஆகிடுதுங்க. அதோட தண்ணியும் சுண்டி வந்துடுது. இப்போ நம்ம ஒரு 300 ml பால் எடுத்துருக்கேங்க. நான் நல்லா க்ரீம் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க ஊற்றுறேன். சரிங்களா, ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டாங்க. நம்ம வெல்லம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகி கொஞ்சம் சூடு ஆறி வந்த அப்புறம் தாங்க வெல்லம் ஊற்றணும், இல்லைன்னா திரிஞ்சிரும் பால். அதனால் இந்த பாலும் இந்த பருப்பும் நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் பாலோட பருப்பு ஜவ்வரிசி நல்லா கொதித்து வந்துடுதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. நம்ம அந்த முந்திரி பாதாம் திராட்சை வறுத்து வச்சுருங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுட்டு மீதியெல்லாம் போட்டேங்க. பாருங்கள், திக்னஸ் சரியாக இருக்கும். இப்போ வெல்லம் ஊற்றணும், ஏன்னா இது சூடு ஆற வர திக்காகுங்க பருப்பு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி கூட உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, எனக்கு தெரியுது முத்து முத்தாக. பருப்போடு இருக்கும்போது கலரில் தெரியல, ஆனால் இப்போ பால் ஊற்றுந்தும் நல்லா தெரியுதுங்க. சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த திக்னஸ் போதும். இப்போ நம்ம வெல்லம் சேர்ப்போம். அது ஆற இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக ருசியான பாயசங்க இது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் மார்னிங்கில் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். பசங்க ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கொடுக்கலாங்க. வயிறு ஃபுல்லாகிடும் அது ஒரு கிளாஸ் குடித்தா. ஏன்னா இதில் பாதாம் முந்திரி எல்லாம் இருக்குது, ஜவ்வரிசி இருக்குது, பால் இருக்குது, பருப்பு இருக்குது. ரொம்ப உடம்புக்கு சத்தானதுங்க. சரிங்களா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பாயசம் இதாங்க. இப்போ இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம், 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே ஆறுந்தோம். இதமான சூட்டில் நம்ம வெள்ளைப்பாக சேர்த்துடலாங்க. பாயாசம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாக வடிகட்டிடலாம். பாருங்கள், லிக்விட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்களா எவ்வளோ திக்காயிடுச்சு. ஆறுன்னும் திக்காயிடுங்க. நம்ம வச்ச தண்ணி, ஊற்றின பால் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தெரியுங்க, இந்த டைமில் ஒரு 1/2 கப் பால் விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் இனிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேங்க. டிஷ்ஷில் நம்ம ஊற்றிட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம பாயசம். நம்ம சூப்பரான
கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ருசியாக இருக்குங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.